ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் அமௌண்ட்டு கொடுக்கும்போது இப்படி அசிங்கப்படுத்துறியா, 5 பைசாவுக்கு தேராத மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம சிக்கல் செவ்வதியை தாங்க சொல்கிறேன். இவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடாது. என் பொண்ணுக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்றது பெருமைக்கு ஒன்றும் குறையில்லை. நீ எவ்வளோ கொடுத்தா என்ன, உன் பொண்ணை ஒழுங்காக வளர்த்துருக்க. ஒரு வழியாக சக்தியோட குடும்பம்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்ஸாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வேலனை சக்திகிட்ட இருந்து காப்பாற்றுருங்க. ஏன்னா சக்தி பயங்கரமாக வில்லியாக மாற போகிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் உள்ள எல்லாம், அதாவது மாமியார்னா பயங்கர கொடூர குரங்காக தான் இருக்குங்களாட்டுக்கு. அவங்க வந்தோடனே எப்படியாவது சக்தியை வந்துட்டு இப்படி அடிமையாக ஆட்டி வைக்கணும், அப்படி அடிமையாக ஆட்டி வைக்கணும். இந்த பிளானுக்கு ஒன்றும் குறை இல்லை. இதுக்கு மீனாள்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, உன் கையில் தான் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணும் இப்படி தானே நினைக்கணும். ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக மீனால் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? பயங்கர ஃபன்னு தாங்க. காஃபி கேட்டாலும் எது கொடுத்தாலும் நான் திம்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. திங்கிறதுக்குன்னே அவதாரம் எடுத்து வந்தியாமா அப்படிங்கிற மாதிரி இருந்து, எனக்கு இடியாப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா தான் வேணுமா. ஏன் ஆயா வேணாமா? மண்டை ஆலயம் பாரு, பாயாவா இப்போ கேட்குது. பாயா இங்கே இந்த ஃபன்னு நடந்துகிட்ருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கு வந்துட்டு நகை அதிகமாக போட்டு விடணும்னு சொல்லிட்டு வேலனோட அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாரம்பரிய நகை இதெல்லாம் வேணாங்க தன் டீசெண்டாக சொல்கிறாங்களா இல்லையா? என்ன வேணான்னு மிரட்டல். ஊசி பட்டாசு மாதிரி இருந்துக்கிட்டு நீலாம் என்ன போடுற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.